லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் ஐடி எப்படி லாகின் பண்ணணும் அண்ட் கான்டாக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், ஈவன் வேற ஒரு மெயில் ஐடியில் இருக்க கான்டாக்ட்ஸ் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ண முடியும், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண முடியுன்றதை பார்த்தோம். இப்போ மெயில் எப்படி கம்போஸ் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் நான் லாகின் பண்ணிட்டேன். எனக்கு லெஃப்ட் சைடில் நிறைய ஐக்கன்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஐக்கன் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் மவுஸ் கர்சர் வச்சாலே உங்களுக்கு கிரியேட் நியூ மெசேஜ்னு காட்டுது இல்லைங்களா, ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு நியூ மெயில் கம்போஸ் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் அட்ரஸ் நம்மளுது, டூ அட்ரஸ் நான் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோடது. எனக்கு டேரெக்டாக மெயில் ஐடி தெரியும் அப்படின்னா டேரெக்டாக நான் அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிடலாம். இல்லை நான் ரீசெண்டாக அனுப்பிச்சிருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஐக்கன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுவீங்க. அதை கிளிக் பண்ணது இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். கரெக்டட் ரெசிபியன்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இதில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் மெயில் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுலேருந்தும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். இல்லை நான் ஆல்ரெடி குரூப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த குரூப்போட நேமை மட்டும் டைப் பண்ணிங்கன்னா போதும். நான் செக்ஷன் ஒரு குரூப் வச்சுருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த செக்ஷன் அந்த குரூப்பில் இருக்க எல்லா கான்டாக்ட்ஸுமே வந்துருச்சு இல்லைங்களா. லைக்வைஸ் நீங்கள் உங்கள் சப்டிவிஷனை ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் செக்ஷனை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட போலீஸ் ஸ்டேஷனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கண்டென்ட்டோ டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ டெமோ பர்பஸ்க்காக நான் என்னோட ஐடிக்கு மட்டும் சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ அட்டாச்மெண்ட் எவ்வளோ நான் அட்டாச் பண்ண முடியும், என்ன சைஸ் வரைக்கும் அட்டாச் பண்ண முடியுன்ற கொஸ்டின்ஸ் வருது. 20 MB வரைக்கும் அட்டாச் பண்ணலான்றது இங்கே சொல்லியிருக்காங்க. அட்டாச் ஃபைல் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸல் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 20 MBனா அவங்க சொல்கிறது இண்டிவிஜுவல் ஃபைலை சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக 20 MB சொல்ல. எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஒரு 15 MB ஃபைல் அட்டாச் பண்ண முடியும், அகெயின் ஒரு 10 MB ஃபைல் அட்டாச் பண்ண முடியும். லைக்வைஸ் ஒரு ஃபைலோட சைஸ் 20 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் அகெயின் அட்டாச் பண்ணுறேன், இன்னொரு ஃபைல் அட்டாச் பண்ணுறேன். ஸோ என்னால் மல்டிபிள் ஃபைல்ஸ் அட்டாச் பண்ண முடியும். ஓகே, நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணணுன்னாலும் ஜஸ்ட் நான் இந்த டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணேன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ 20 MB மேலே இருக்க ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணி பார்ப்போம் என்ன இண்டிகேஷன்ஸ் நமக்கு வருதுன்னு. நான் இந்த ஒரு விண்டர் ஃபைல் அட்டாச் பண்ணுறேன். 24 MB வருது. எனக்கு இங்கே ஒரு இண்டிகேஷன் வருது இல்லைங்களா, அப்லோட் ஃபைல் எக்ஸீட்ஸ் த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் 20 MB அப்படின்ட்டு. ஓகே, என்னால் அட்டாச் பண்ண ஃபைலை டெலிட் பண்ண முடியும். இல்லை நமக்கு அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளால் இங்கேயே நம்ம ரீநேம் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த ஒரு ட்ராப் டவுன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. ரீநேம்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். என்னால் இங்கேயே என்னோட ஃபைலை ரீநேம் பண்ணிக்க முடியும். டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தோம்னா ரீநேம் ஆகிடும். ஓகே, இங்கே சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் ரெசிப்ட்ஸ்னு இருக்குது, டெலிவரி ஸ்டேட்டஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்காகனா, அந்த மெயில் அங்கே போயிட்டு ரீச் ஆச்சா இல்லையா, ஸோ அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் டெலிவரி ஸ்டேட்டஸ் நோட்டிஃபிகேஷனை. ஆன் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணுறேன், சென்டர்னு கொடுக்குறேன். மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி சென்டர் வருது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க என்னோடய சென்ட் ஐட்டம்ஸில் போய் பார்க்குறேன். நான் எந்த ஐடி செலக்ட் பண்ணனோ அதில் இருக்குது. இப்போ என்னோடய ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகியிருக்கு, டெஸ்ட்ன்ற மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு. அந்த அட்டாச்மெண்ட்டே எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஜிமெயிலில் ரிசீவ் ஆச்சுன்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு டைம் அந்த மெயிலில் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கணுமோ இல்லை நான் செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. என்னோட மெயிலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி மெயில் டெலிவரி ரிப்போர்ட் அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா. ஜஸ்ட் கிளிக் பண்ணதும் அந்த மெயில் டெலிவரி ஆச்சா இல்லையான்ற ரிப்போர்ட் எனக்கு வந்துடும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.